கடகராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை கோபப்பட வைத்த சூரியன், ஆவேசமாக பேச வைத்த சூரியன் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாத காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும். சவால்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சொன்ன சொல்லையும் இந்த மாசத்துல நீங்க காப்பாத்துவீங்க. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் இருந்து எல்லாமே வெற்றிகரமாக லாபகரமாக முடியுங்க. கோர்ட்டு கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதி, கோபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்துல புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க, புதியவர்களும் நண்பர்களாவாங்க, பிரபலங்களும் நண்பர்களாவாங்க, சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்குங்க. ஆனா சபா மறைஞ்சு கிடக்கிறதுனால சொத்து பத்து வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன்பணம் கொடுத்துட்டு எதையாவது சிக்கிக்க கூடாது. முன்பணம் வாங்கிட்டு மீதி பணம் கிடைக்காம போயிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமா இருக்கும். தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே விட்டு தீருங்க. புது பங்குதாரர்கள் அமைவாங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அருமையாகவே இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க.